கேப் எப்படி பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம்ல போன வீடியோவில். இப்போ கேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இதே போல் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு 6 சங்கிலி தையல் போடணும். 1 1 2 3 4 5 6. இப்போ 6 போட்டாச்சு. இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் நூலை விட்டுருந்தோம்ல, அந்த நூலை பிடிச்சி இழுத்துடணும். டைட்டாக இழுத்தோம்ட்டு இங்கே டைட் ஆகிடும். ஆறு போட்டாச்சு. அடுத்து 12 போடணும். ஒரு தையலுக்கு வந்து 2 தையல் போடணும். 12 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நம்ம 12 தையல் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 6 போட்டோம், ரெண்டாவது 12 போட்டிருக்கோம். அடுத்து 18 போடணும். ஒரு தையல், ஒரு சிங்கிள் தையல், ஒரு டபுள் தையல் போடணும். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே தையல் குரோசா வயரில் போட்டிருந்தால் பரவாயில்ல. குரோசா வயரில் போடாதவங்க, நூல் வயரில் போடாதவங்க இங்கே வந்து ஒரு பின்னு இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்டிக்கர் போட்டு ஏதாச்சும் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறது, இந்த இடத்துல தான் முடிக்கணும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சிங்கிள் தையல், ஒரு டபுள் தையல் போடணும். ஃபஸ்ட்டு 6 போட்டோம், செகண்ட் ரவுண்டு வந்து 12 போட்டோம். இப்போ 18 போடணும். அதனால் 1 சிங்கிள் தையல், இப்போ டபுள் தையல், ஒரே தையலில் 2 தடவை போடணும். அடுத்து சிங்கிள் தையல், அடுத்து டபுள் தையல். இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம், இதுவரை போட்டுக்கலாம். இப்போ சுற்றி போட்டாச்சு. இந்த இடத்துல முடிக்கணும். ஆரம்பித்த இடத்துல இதே முடிக்கணும். அடுத்து 4வது ரவுண்டு. 4வது ரவுண்டு வந்து 24 போடணும். ஃபஸ்ட் ரவுண்டு 6 போட்டோம், செகண்டு 12 போட்டோம், தேர்டு வந்து 18 போட்டோம். இப்போ 4வது ரவுண்டு வந்து 24 போடணும். ஒன்று 2, அடுத்து 2 தையல், அடுத்து 1 2, அடுத்து டபுள் தையல். இதே மாதிரி 24 போடணும். இது வந்து 4வது சுற்று, 24 போடணும். இப்போ 4வது சுற்று முடிஞ்சிருச்சு. ஆரம்பித்த இடத்துலே தான் முடிக்கணும் நம்ம. அடுத்து 5வது சுற்று வந்து 30 போடணும். 30 இப்போ இந்த சுற்றில் வந்து 30 போடணும். எண்ணிட்டே போடுங்க. 1 2 3 4வது இதில் டபுள் தையல் போட்டுடலாம். 1 2. இதே போல் 30 போடணும். எண்ணிட்டே போடுங்க. இப்போ
5 முடிஞ்சிடுச்சு. இப்போ 6வது சுற்று. 6வது சுற்று வந்து 36 போடணும். 5ல் வந்து 30 போட்டோம். 6வது சுற்றில் 36 போடணும். 36 போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 6வது சுற்று 6 சுற்று போட்டிருக்கோம். நம்ம 6வது சுற்று வந்து 36 போட்டிருக்கோம். 7வது சுற்று வந்து 42 போடணும். 6 இது சேர்த்து போடணும். 42 போடணும். 5க்கு 1 சேர்த்து போடலாம். 1 2 3 4 5. இப்போ வந்து இந்த ஒரு தையலில் வந்து 2ஆக போடணும். 1 2 ஒரே தையலில் 2 தையல் போடணும். இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இப்போ 7வது சுற்று போட்டாச்சு. 7வது சுற்று வந்து 42 தையல் போட்டோம். இப்போ வந்து 8வது சுற்று வந்து 48 போடணும். 6 இது அதிகமாக்கி 48 போடணும். அதே 6க்கு 1 அதிகமாக்கணும். ஆரம்பித்த இடத்துலையே தான் முடிக்கணும். இப்போ சிங்கிள் தையல் வந்து 1 2 3 4 5 6. 6வது தையலை வந்து 2ஆக போட்டுடலாம். ஒரே தையலில் 2 தடவை போடணும். 2 தடவை போட்டாச்சு. இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இப்போ 8வது சுற்றும் நம்ம போட்டாச்சு. இதோட முடிச்சிடலாம். இப்போ 8வது சுற்று போட்டாச்சு. 8வது சுற்று வந்து 48 போட்டோம். 9வது சுற்று வந்து 54 போடணும். இப்போ வந்து 54 போடணும். 6 சேர்த்து 54 போடணும். 54 போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 9வது சுற்று வந்து 54 போட்டிருக்கோம். அடுத்து 10வது ரவுண்டு வந்து 60 போடணும். 10 வந்து 60 போடணும். 60 போட்டு பார்க்கலாம். 10வது ரவுண்டு. இப்போ வந்து 10வது ரவுண்டு வந்து 60 போட்டிருக்கோம். இப்போ 10 வந்து 60 போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் வரும் கேப்பு. இப்போ 10லேருந்து 11 21. அப்போ 11 சுற்று வந்து 61 தான் போடணும். 60 தான் போடணும். 10 இப்போ 10வது ரவுண்டு 60 போட்டிருக்கோம். அடுத்து 11 12 21 வரைய மொத்தம் 11 ரவுண்டு 60 தான் போடணும். 60 11 சுற்று போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அடையாளத்துக்கு வந்து இப்போ இந்த நூலை நான் வைக்கிறேன். ஒயிட் கலரை வைக்கிறேன் அடையாளத்துக்கு. இதிலிருந்து 11 ரவுண்டு போடணும். 11 ரவுண்டு 60 தையலை தான் போடணும். சுற்றி சுற்றி 60 போடணும். 11 ரவுண்டு போட்டு பார்க்கலாம். பாருங்கள் 11 சுற்று போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 11 சுற்று போட்டாச்சு. இதிலிருந்து 11 சுற்று போட்டாச்சு. இதுதான் கேப்பு. இப்போ இந்த நூல் எடுத்துடலாம். இப்போ இந்த நூலை வந்து கட் பண்ணிடலாம். கேப்பு இதே மாதிரி இது வந்துடுச்சு கேப்பு. இந்த கேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு 6 போட்டோம். அடுத்து 12 18 24 30 36 42 48 54 60 10வது சுற்று வந்து 60 போட்டோம்.
10லேருந்து 21 வரைய 60 தான் போடணும். 11 வருஷம். இப்போ கேப் ரெடி. அடுத்து சால்வை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அவர் போர்த்தி இருக்கார்ல, இதே மாதிரி சால்வை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து சால்வை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இருபத்தஞ்சு சங்கிலி தையல் போட்டுருணும். இருபத்தஞ்சு போடணும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. இப்போ 25 போட்டாச்சு. இன்னொன்று போட்டு இப்போ வந்து 1, 2 இந்த தையலில் ஒன்று விட்டு இந்த தையல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு தையல் விட்டு அடுத்த தையல்லேருந்து ஆரம்பிக்கணும். 1, அதே தையலில் இன்னொரு தையல் போட்டுறணும். இப்போ இங்கே 25 போட்டோமா, அடுத்து 27 போடணும். இந்த பக்கம் ஒன்று, லாஸ்ட்டில் ஒன்று சேர்த்து போடணும். மற்றதெல்லாம் சிங்கிள் தையல் தான் போடணும். இப்போ பாருங்கள், அடுத்த கேப்பில் தையல் போட்டே போகணும். இப்போ இங்கே போடணும். அடுத்தடுத்த கேப்பில் அடுத்து இது இப்படியே வரிசையாக அடுத்தடுத்ததில் போட்டு போகணும். லாஸ்ட் வரையை போட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரையை போட்டாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரே தையலில் 2 போடணும். 2 போட்டாச்சு. ஒரு தையல் விட்டு அடுத்து இந்த தையல் விட்டு இதில் போடணும். 1 விட்டு போடணும். ஃபஸ்ட்டு 25 போட்டோம், அடுத்து 27 போட்டோம். இப்போ 29 போடணும். இந்த லாஸ்ட்டில் 2 போட்டிருக்கோம். அதே போல் இந்த லாஸ்ட்லேயே 2 தையல் போடணும். மற்றதெல்லாம் சிங்கிள் தையல் தான் போடணும். ஒரே தையல் தான் போடணும். அடுத்தடுத்த கேப்பில் விட்டே போடணும். இப்போ இங்கே போட்டிருக்கோம். அடுத்து இங்கே இது இப்படி வரிசையை போட்டே போகணும். அடுத்து இந்த தையல் இதே மாதிரி லாஸ்ட் வரையை போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதுவரைய சிங்கிள் தையல் தான் போட்டோம். ஒவ்வொரு தையல் தான் போட்டோம். இந்த லாஸ்ட்லேயும் 2 தையல் போடணும். ஒரே ஒரு இதில் 1, 2 லாஸ்ட்டில் வந்து 2 தையல் போடணும். இப்போ வந்து இந்த ஒரு தையல் விட்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஒன்று, அதே தையலையே இன்னொரு தையல் போடணும். 2 அடுத்து சிங்கிள் தையல் தான். 1, 1 தான் போடணும்.
அடுத்து இந்த தையல், அடுத்து இந்த கேப்பு இப்படியே வரிசையாக இந்த லாஸ்ட் வரைய போட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து 2 தையல் போடணும். இப்போ நம்ம வந்து 3 வருஷம் போட்டிருக்கோம். இதே மாதிரி 20 வருஷம் போடணும். வந்து 25 போட்டோம், அடுத்து 27, 29, 31, இப்படி 2 அதிகமாக்கணும். இப்போ நம்ம 20 வருஷம் போட்டுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி தான் வரும். 20 வருஷம் போட்டு பார்க்கலாம். இப்போ 20 வருஷம் போட்டாச்சு. 2 அதிகமாக்கணும். இந்த லாஸ்ட்டில் 1, இந்த லாஸ்ட்டில் 1 அதிகமாக்கணும். இப்போ வந்து நம்ம சுற்றி சங்கில் தையல் போட்டுடலாம். இதே மாதிரி வரும். சுற்றி சங்கில் தையல் போட்டுடலாம். இதே மாதிரி சங்கில் தையல் சுற்றி போடணும். இப்போ இங்கே போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இப்படி லாஸ்ட் வரைய போட்டு இங்கே போட்டு இது வரைய போட்டுடலாம். இப்படி சுற்றி போடணும், இது வரைய போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ சங்கில் தையல் சுற்றி போட்டாச்சு பாருங்கள். இந்த லாஸ்ட்டு இங்கேருந்து இப்படி சுற்றி இங்கே லாஸ்ட் வரைய போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டு இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ கோட் ரெடி. இப்போ பாருங்கள், 20 லைன் போட்டால் இதே மாதிரி வரும். 1, 2, 20 லைன், இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இப்படி மாற்றி மாற்றி போட்டால் 20 போடுவோம். ஆனால் இப்போ எண்ணுன்னா 10 வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே போல் டிசைனில் வந்து 10 வரும். 20 போட்டால் இதே மாதிரி வரும். இது கோட்டு. இதே போல் பண்ணிக்கோங்க. அடுத்து தாம்பரப்பு எப்படி செய்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.